ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ப்ராடக்டோடு வந்திருக்கேன். இன்றைக்கி எல்லாமே பூஜைக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போது எல்லாமே நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கிறதுனால நியூ அரைவிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்மளுடைய பூஜை அறையில் அழகாக வைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். பூஜை அறையில் கண்டிப்பாக இது இருக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அருவாள் நல்ல ஒரு சூப்பரான ப்ராஸில் செஞ்சுருக்காங்க. இதில் நல்லா அழகாக செஞ்சுருக்கிறதுனால இது ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அழகாக நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி அருவாள்லாம் வச்சுருப்போம். ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இதை நான் வாங்கி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபினிஷிங்கோடு வந்திருக்கு. இதில் நல்லா பொட்டெல்லாம் வச்சு நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் உங்களுக்காக வாங்கி நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நல்ல சூப்பரான குவாலிட்டி. இதோடைய ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கையளவு தான் இருக்குது, உள்ளங்கையளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது அழகான மல்லிகைப்பூ தான். ரியல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆனால் இது ஃபேக் மல்லிகைப்பூ தான். இது நம்ம பூஜை அறையில் தினம் ரியல் பூ வாங்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பூவெல்லாம் வாங்கி அப்படி வச்சோம் அப்படின்னா இது வாடவே வாடாது, நல்லாவே இருக்கும். ஒரு மோளம் அளவு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான குவாலிட்டி, நல்லாவும் இருக்குது. பார்க்குறதுக்கும் ரியல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளும் ஃபங்க்ஷனுக்கு அப்படிலாம் நம்ம வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. இந்த மாதிரியெல்லாம் குவாலிட்டி நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை பார்த்து ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறை நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல நல்ல பொருட்களை வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். மீஷோவில் எல்லாமே தரமான பொருட்கள் தான் நான் வாங்கி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்லிகைப்பூவெல்லாம் வாங்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வச்சுட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாமிக்கும் நீங்கள் அழகாக வச்சு விடலாம் பூஜை அறையில். எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாங்கி உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது 5 தலையுள்ள விநாயகர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது உட்டில் செஞ்சுருக்காங்க. ஒன்றுமே பார்த்து செஞ்சுருக்காங்க. நல்ல ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரியான ஆன்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. இது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உட்டில் செஞ்சுருக்காங்க. என்னுடைய விரல் அளவு தான் இருக்குது. இது ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாருமே கேட்குறீங்க லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. லிங்க் ஃபேமிலி கொடுத்துருப்பேன். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். வேணும்னா நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பூஜை அறை உள்ள ப்ராடக்ட் தான். பூஜை அறைக்குன்னே சாமி சிலையை நம்ம நிறைய வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தத்ரூபமான சாமி சிலையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது விநாயகர் சிலை தான். விநாயகர் சிலையே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. நம்ம நம்மளுடைய பூஜை அறையில் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சூப்பராக வச்சுருக்கலாம். எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் எங்கே தான் வாங்குறீங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சூப்பரான தத்ரூபமாக கலரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டில் செஞ்சுருக்காங்க. கிளே எல்லாம் கிடையாது, உட்டில் செஞ்சுருக்காங்க. கீழே விழுந்தாலும் உடையாது, அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளையார் சிலையெல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வாங்கி உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாமே நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. அந்த கிரீடம்லேருந்து அந்த அழகாக கை கால் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே சூப்பராக குட் வைப்ஸோட நம்மளுடைய பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உண்மையிலே ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க. உட்டில் இவ்வளோ ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கே நம்ம கொடுக்கலாம் காசு. மீஷோவில் நிறைய பொருட்கள் நிறைய சூப்பரான விலையில் நல்ல தரமான பொருட்களை கொடுக்குறாங்க. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த விநாயகர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டுருங்க. இந்த விநாயகர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து அழகான ஒரு விநாயகர் சிலை தான். விநாயகர்லேயே வந்து நிறைய வெரைட்டி வருது. ஸோ அதுதான் உங்களுக்காக வாங்கி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விநாயகர். இது வந்து செராமிக்கில் செஞ்சுருக்காங்க. விநாயகர் மட்டும் செராமிக்கில் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே கிரீடம்லாம் வச்சு இது வந்து குங்குமமும் மஞ்சளும் வைக்கிற அந்த சிமிழ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டெக்கரேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ளார்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. அந்த விநாயகர் சிலை வந்து இருக்கிறது வந்து செராமிக்கில் செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். குங்குமச்சிமிழ் வந்து இது வந்து கிஃப்டாக கூட கொடுக்கலாம். நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இது ரொம்பவே ஆப்ஷனபிள். ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ட்ரெண்டிங்காக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் விநாயகர் சிலை கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு. குங்குமம் மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா கூட இது கொடுக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்குனே வந்து ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்காங்க. டீ காஃபி சுகர் கண்டெய்னர். நம்ம நிறைய பேர் இப்போ நிறைய விதமாக வந்து டீ காஃபி சுகர் கண்டெய்னர் வந்துருச்சு. ஸோ முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருப்போம். ஸோ இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுகர் காஃபி, டீ சுகர் காஃபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வாஷ் பண்ணாலுமே இது வந்து ரிமூவ் ஆகாது. நல்ல சூப்பரான குவாலிட்டி, நல்ல ஒரு எஸ்எஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சுகருக்கு பெருசு கொடுத்துருக்காங்க. டீக்கு வந்து கொஞ்சம் சின்னது கொடுத்துருக்காங்க. காஃபி வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்காக குட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட அழகான ஒரு ஃப்ளார் தான். நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா இது வந்து நடுவில் வந்து அழகாக சின்ன ஒரு ஃப்ளார் மாதிரி வச்சுருக்காங்க. ரோஸ் மாதிரி குட்டியாக ரோஸ் மாதிரி வச்சு பின்னிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பூஜை அறையில் சாமிக்கும் வச்சு விடலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அடுக்கு மல்லி வருது இல்லையா, அந்த மாதிரி குண்டு மல்லியில் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியலாகவே இருக்குது பாருங்கள். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அழகான துளசி செடி மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து அழகான ஒரு சூப்பராக செஞ்சுருக்கிறது. பார்க்குறதுக்கே யூனிக்காக இருக்குது பாருங்களேன். இது வந்து சில்வரில் வந்திருக்கு. அந்த துளசி செடியும் பாருங்களேன் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட்லாம் அடித்து அழகாக வந்து இது செய்கிறதுக்கே வந்து நீங்கள் காசு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் யூனிக்கான பொருட்கள் நம்ம பூஜை அறையில் அழகாக நம்ம வச்சு விடலாம். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு மண் விளக்கு வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து அழகாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது வந்து அழகாக ஒரு 10 விளக்கு வந்து ஒரே அடியாக ஏற்றலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அகல் விளக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏற்றும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம பூஜை அறையில் அழகாக வந்து உருளியாகவும் யூஸ் பண்ணலாம், விளக்காகவும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரியான யூனிக்கான பொருட்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். கிச்சனுக்கே வந்து ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட். பொட்டேட்டோ, டொமேட்டோ இந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இதில் போட்டு வைப்போம், பேஸ்கெட்டில் போட்டு வைப்போம். இப்போ அதுக்குன்னே வந்திருக்குது. பொட்டேட்டோ போட்டு வைக்கிறதுக்கு, கார்லிக் போட்டு வைக்கிறதுக்கு, அப்புறம் ஆனியன் போட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக பாக்ஸஸ். இதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டின் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. ஹெவியான குவாலிட்டி இருக்கிறதுனால இது வந்து அழுகிடுமா, உள்ளே போட்டு வச்சு அழுகிடுமா அப்படின்னா இல்லை. நான் கிச்சனில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹோல்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பொருளுமே அழுகவே அழுகாது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்லிக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. 1 kg பத்துற மாதிரி. அதே மாதிரி பொட்டேட்டோக்கு 1.5 kg பத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனியனுக்கு வந்து 1 kg பத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. இந்த மாதிரியெல்லாம் கிளாசிக் கிச்சனுக்கு இந்த மாதிரியான அழகான பொருட்கள் வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக ஹார்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய மீஷோ வீடியோஸு போட்டுகிட்டே இருக்கேன். ஃப்ளிப்கார்ட் எந்த மாதிரி எந்த வெப்சைட்லேருந்து வாங்கி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வாங்கி நான் எந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி நான் உங்களுக்காக வீடியோ கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது. நல்லா டின் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெவியான குவாலிட்டி, நல்லா பெருசாகவும் இருக்குது, நல்லா ஹெவியாகவும் இருக்குது.
வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான வந்து முருகர் வேல் வச்சுருக்கிற மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி, நல்லா பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. சைடில் ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. இந்த மாதிரியான யூனிக்கான பொருட்கள் நம்ம பூஜை அறையில் அழகாக வச்சு விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோயில் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சிலையை வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. இது வந்து இதனுடைய விரல் சைஸ் அளவு தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அழகான ஒரு குங்குமச்சிமிழ் தான். நீங்கள் வந்து இது ரிட்டன் கிஃப்டாக கூட யூஸ் பண்ணலாம். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். இது வந்து அழகாக மஞ்சள், குங்குமம், அப்புறம் வந்து எது வேணாலும்னே இதில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இந்த வெத்தலை இதில் வந்து வெத்தலையில் 3 இது இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஆப்ஷனபுளாக இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி நம்ம பூஜை அறையில் அழகாக வச்சு விடலாம். ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. நல்லா பிராஸில் செஞ்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. யூனிக்காக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கே வந்து பளிச்சுன்னு இல்லை. இந்த மாதிரியெல்லாம் வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சு விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பூஜை அறைக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்டு தான். இது வந்து அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. சின்ன பிளேட்டு, அதுக்குள்ளே வந்து இருக்கிற சாமி என்னன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஐயப்பர் சிலை மாதிரி தான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு குட்டி பிளேட்டு, அது மேலே வந்து ஒரு சாமி சிலை இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அழகாக யூனிக்காக வந்து செஞ்சுருக்காங்க. பிராஸில் செஞ்சுருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூஜை அறையில் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நல்லா பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து அழகான சாம்பிராணி போடுற ஒரு ஸ்டாண்டு தான். இது வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் வேணும்னா அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பூஜை அறையில் வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆணி அடித்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் பூஜை அறையில். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பிராஸ் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நல்லா ஹெவியான வெயிட்டு. இதுக்குள்ளே வந்து நம்ம சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து குட்டியாக அழகாக கிருஷ்ணர் உட்காந்து இந்த மாதிரி வெண்ணெயை சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷெல் வந்து இருக்குது பாருங்கள். இந்த ஷெல்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அப்படியே அழகாக இருக்குது. இப்போ வர இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொலுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் யூனிக்கான பொருட்கள் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து நல்லா பிராஸ் மெட்டீரியலில் நல்லா ஹெவியான குவாலிட்டியில் செஞ்சுருக்காங்க. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி பொருட்கள் வாங்கி வீடியோ போடணும் அப்படின்னா அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சாமி சிலை தான். நல்ல தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்குது. இந்த மாதிரியெல்லாம் குவாலிட்டி வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் மட்டும் தான் வாங்க முடியும். இதுவும் வந்து அழகான சாமி சிலை தான். இந்த சாமி சிலை வந்து என்ன அப்படின்றது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து முருகர் சிலை மாதிரி தான் தெரியுது. முருகர் வேல் வச்சுட்டு நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பக்கம் ஒரு பீகாக் கொடுத்துருக்காங்க. நல்லாவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி குட்டி வந்து வேல் மாதிரி கொடுத்துருக்காங்க. முருகருடைய வேல் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பர்
சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து பிராஸில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்காலாம் வந்து உண்மையிலேயே அடிச்சுக்கவே முடியாது. நல்லா வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்குது. இந்த வேலும் பாருங்களேன், அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. சாமி சிலையும் வந்து அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் யூனிக்கான பொருட்கள் வந்து மீஷோவில் இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக யூனிக்காக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம சேனலை மென்மேலும் வளரும். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஹோப்பாக இருக்கும். எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.